குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொஸ்டின் ஆன்சர் பகுதி தான் வந்திருக்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி அல்லது கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுத்து, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால கொஸ்டின் ஆன்சர் பகுதிக்கு வந்துடலாம் அப்படின்னு வந்தாச்சு. இப்போ கடைசியாக போட்டதுலேருந்து எவ்வளோ பாக்கி இருக்குதோ அத்தனையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்தாச்சு. சரி, ஓகே. முதல்ல பார்ப்போம் என்ன மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சத்யா அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, திருமணம் எப்போது நடக்குங்கிற மாதிரி அந்த வீடியோவை பார்த்துட்டு ஜாதகம் இல்லை சார் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குறாங்க. ஜாதகம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி திருமணம் சம்மந்தப்பட்டதா அல்லது குழந்தை சம்மந்தப்பட்டதா அல்லது தொழில் சம்மந்தப்பட்டதா அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக கேளுங்க. அல்லது அட்லீஸ்ட்டு ஒரு டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சால் போடுங்க. காலையிலையா மாலையா இரவா அப்படிங்கிற டைம் தெரியாட்டினாலும் பரவாயில்ல, ஒரு அப்ராக்சிமேட் டைம் சொல்லுங்கள். இல்லைன்னா கேள்வி மட்டுமாவது போடுங்க. நம்ம ஏதாவது ஒரு பிரசனத்தில் போட்டு கூட அதுக்குரிய பதில் எடுத்து உங்களுக்கு சொல்லிடுவோம். சரிங்களா? அடுத்து காவியா. வணக்கம் ஐயா, கடந்த 8 வருடங்களாக இடுப்பு மற்றும் கால்களின் உள்ள நரம்பு வலியால் அவதிப்படுகிறேன். ஜவ்வு பிரச்சனையாலும் அவதிப்படுகிறேன். எப்போது சரியாகும்? தயவு செய்து கூறுங்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. 1979 பிறந்திருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம். இவங்களுக்கு வந்திருக்குது மீன லக்னம் இருக்குது. கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. இப்போ நடக்கிறது சனி திசை, புதன் புத்தி. சனி 6ஆம் இடத்துலேயே உட்காந்து திசையை நடத்துகிறாரு. அவர் சுக்கிரன் சாரமே வாங்கியிருக்கிறாரு. கூட ராகு வேறு இருக்கிறாரு. நடக்கிறது புதன் புத்தி, பாதகாதிபதி புத்தி. அவர் 6க்கு அதிபதியான சூரியன் கூடயே சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு. அந்த புதன் செவ்வாய் சாரமே வாங்கியிருக்கிறாரு. அது கடந்த 8 வருடமாக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்போ குரு திசை பிற்பகுதியிலே வந்துருச்சு. அநேகமாக செவ்வாய் புத்தி ராகு புத்தியில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். இப்போ சனி திசை புதன் புத்தி போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு எப்போ சரியாகும்னு சொல்கிறதுக்கு என்னால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது மேடம். ஏன்னா அது ஆயில் முழுக்க ஈர்க்கக்கூடியது தான். நீங்கள் மருந்து மாத்திரை ரெகுலராக சாப்பிட்டு தான் ஆகணும். மூட்டு எலும்பு தேய்மானம், ஜவ்வு பிரச்சனை அப்படிங்கிறீங்க. ஆனால் இதுக்காக ஆப்ரேஷன் அப்படிங்கிற அளவுக்கு போக வேண்டியது வராது. ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இந்த பதில் சொல்கிறதுக்கு என்னைய மன்னிக்கணும். ஏன்னா எதுவாக இருந்தாலும் நான் வெளிப்படையாக சொல்லி பழகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கிறேன். இந்த புத்தி முடிஞ்சால் அடுத்த புத்தியில் சரியாயிரும், இல்லை குரு பயிற்சி வந்தால் சரியாக போயிடும், சனி பயிற்சி முடிஞ்சால் சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு ஒத்து வராது. நான் வெளிப்படையாக சொல்கிறதுனாலே என்னவோ பல பேருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியல. அதனால் நம்மளுடைய வீடியோவும் அதிகமாக போகிறதும் கிடையாது, லைக்ஸும் அதிகமாக வர்றதில்லை. அதனால பரவாயில்ல, நான் உண்மையாகவே பேசி பழகிடுறேன். அதனால் ஒன்றும் கிடையாது. சனி திசையில் இப்போ ஆரம்பித்தது. இந்த ராகு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்கும் பிரச்சனை, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வலி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும். ராகு புத்தி முடிஞ்சால் ஓரளவுக்கு வலியை கட்டுப்படுத்த முடியும். ராகு பெருசுப்படுத்தக்கூடியவர் இல்லையா? ராகு புத்தி முடிஞ்சால் கொஞ்சம் குறையும். ஆனால் நிரந்தரமாக குறையும்னு சொல்ல முடியாது. நீங்கள் கடைசி வரைக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் சரி பண்ணணும். ஆனால் ஆப்ரேஷன் செய்கிற அளவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வராது அப்படிங்கிறத உங்களுக்கு உண்டான பதில். அடுத்து என்ன கேள்வி கேட்டுருக்குறாங்க? சசிகலா பாலன். ராகு தடை என்று ஒன்று உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராகு தடைன்னு ஒன்று அப்படி இல்லை. கேது தடை செய்வார், சனி தாமதம் பண்ணுவார். ஆனால் ராகு கேதில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்டில் மாட்டக்கூடிய கிரகங்கள் தடை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கிறோம். நீங்கள் அதைத்தான் தவறுதலாக புரிஞ்சிக்கன்னு நினைக்கிறேன். ராகு கேது மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது ராகுலேருந்து 4வது கட்டத்தில் அல்லது கேதுலேருந்து 4வது கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியமும் காரகத்துவம், அதாவது ஆதிபத்தியம்னா அந்த வீடு எந்த வீட்டுக்கு அதிபதி ஆகிறார். இப்போ ஒரு 4வது வீட்டு அதிபதி ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் இடங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து பத்து இல்லையா? அது சம்பாதிக்கிறதுல தடை ஏற்படும் அப்படி சொல்லியிருப்போம். ஆனால் ராகு தடைன்னு சொல்லலை. ராகுவை நோக்கி போகக்கூடிய கிரகங்கள் அதை கொடுத்து பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கேதுவை நோக்கி போகக்கூடிய கிரகங்கள் அது தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. அடுத்து ராம்குமார். என்னோடய கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிடுவோம். அடுத்து வேல்குமார்.
டேட்டா பிரித்து கொடுத்துருக்காரு, டைம் கொடுக்கல, எந்த ஊருன்னு கொடுக்கல. எனக்கு என்ன குழந்தை பாக்கியம் கேள்வி கேட்டிருக்கிறாரு. கரெக்டாக கொடுத்தீங்கன்னா பதில் சொல்லிடுவோம். அடுத்து கனகராஜ், ஹஸ்பண்ட் ஜாதகம் பார்க்கணுமா, ஒய்ஃப் ஜாதகம் பார்க்கணுமா? 2 பேர் ஜாதகத்தை பார்த்தாலும் ஒன்றா தானே காட்டப்போகுது. ஜாடிக்கு ஏற்ற முடிய தானே கடவுள் சேர்த்து வைப்பார். இப்போ ஆணுக்கு 5ஆம் இடமும் பெண்ணுக்கு 9ஆம் இடமும் ஒரு சில ஜோசியர் சொல்கிறாங்க இல்லையா? அப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை 2 பேருக்குமே 5ஆம் இடத்தை வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படி வச்சுக்கிட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். எப்படி? இப்போ ஒருத்தருக்கு ஆணுக்கு வந்து மேச லக்னம்னே வச்சுக்குவோம், 5ஆம் இடம் வந்து சிம்மம் வரும், அது ஆண் ராசி இல்லையா? அந்த வீட்டு அதிபதி அதுக்கு மறையாமல் இருந்தால் ஆண் குழந்தை, மறைஞ்சால் பெண் குழந்தை சொல்கிறோம் இல்லையா? இதுதான் நான் போன வீடியோவில் வந்து ரூல்ஸாக சொன்னோம். ஒரே ஒரு ரூல்ஸை மட்டும் பேசிக்காக வச்சு சொல்கிறேன். இப்போ இதே இது பெண் ஜாதகத்தில் வச்சு பாருங்கள், அதே மேச லக்னமாகவே வச்சுக்கோங்க. 9ஆம் இடம் என்ன வரும்? தனுசு வரும் இல்லையா? அப்போ அது வந்து ஆண் ராசி, அதன் அதிபதி குருவும் ஆண் கிரகம். அந்த குரு அந்த தனுசுக்கு மறைஞ்சாருன்னா பெண் குழந்தை, மறையலைன்னா ஆண் குழந்தை. அப்போ 5ஆம் பாவத்தை வச்சுக்கிட்டாலும் 9ஆம் பாவம் வச்சுக்கிட்டாலும் குழந்தை ஒன்று தான். சரிங்களா? அப்போ எப்படி வச்சாலும் பலன் ஒன்று தான். இதில் 2 பேரில் யாருக்கும் ஒரு ஆளுக்கு பார்த்தா கூட போதும் அப்படிங்கிறத இவங்களுக்கு உண்டான பதில். அடுத்து விக்னேஷ் தாமோதரன், அவர் கேட்ட கேள்விக்கு கமெண்ட்ஸ்லேயே பதில் சொல்லியிருக்கிறேன். என்ன கொடுத்துருக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரேன். சார், என்னோடய ஒய்ஃபுக்கு இன்னும் 1 வீக்கில் டெலிவரி அப்படின்னு டேட்டா பொறுத்து கொடுத்துருக்குறாரு. என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நான் பதில் கொடுத்துருக்குறேன். பெண் குழந்தையாக இருக்க வாய்ப்பு உள்ளது, பிறந்தவுடன் பதில் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதுக்கு கீழேயே சாகுல் ஹமீத் அப்படிங்கிறவர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவர் டேட்டா பொறுத்து டைம் கொடுத்துருக்குறாரு. எனக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. விக்னேஷுக்கு முதல்ல கேள்வி கேட்டவருக்கு நான் கொடுத்த பதில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். நாளைக்கு டெலிவரி ஆகும் சார், சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு இருக்கிறாரு. நாளைக்கு டெலிவரி ஆயிரும் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. இந்த பதிலே கொடுத்துட்டு அவர் விக்னேஷ் கேட்ட கேள்விக்கு நம்ம வந்து கொடுத்த பதில் வந்து பெண் குழந்தையாக இருக்க வாய்ப்பு உள்ளது, குழந்தை பிறந்தவுடன் பதில் தாருங்கள் சொன்னோமா? அதே விக்னேஷ் வந்து பதில் கொடுத்துருக்குறாரு. வெரி குட். இப்படி பதில் உடனே கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காரு பாருங்கள், விக்னேஷ் தாமோதரன். பெண் குழந்தை பிறந்துள்ளது, ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு உள்ளதா? அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறார். முதல்ல சொன்ன மாதிரி பெண் குழந்தை கிடச்சிருச்சுல்ல, விடுங்க அடுத்து பார்த்துக்குவோம், அடுத்த கொஸ்டினில் பதில் சொல்லுவோம். இப்போ அடுத்து வந்து சாகுல் ஹமீதி கேட்ட கேள்விக்கு வந்து நான் வந்து என்ன பதில் கொடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு ஆண் குழந்தையாக இருக்க வாய்ப்பு உள்ளது, குழந்தை பிறந்தவுடன் பதில் தாருங்கள் அப்படின்னு சாகுல் ஹமீதுக்கு சொல்லியிருக்கிறேன். சார், நீங்களும் வந்து ஆன்சர் தெரிஞ்சவனே பதில் சொல்லுங்கள். 2வது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பிறப்பும் இறப்பும் வந்து தேவ ரகசியம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதை கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ஆனாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் போராடுறோம். இது தெய்வத்தோட போராடுறதோட சமம். அதாவது தெய்வத்துக்கூட நம்ம நேரடியாக ஒரு வரம் வாங்குறதுக்கு சமம்னு எடுத்துக்கலாம். போராட்டம்னு சொல்கிறத வரம் வாங்குறதுக்கு எல்லா பேருக்கும் வாக்குப்பளிதம் கிடைக்கும்னு சொல்கிறத விட, இப்போ நான் சரியாக சொல்லிட்டேன் அப்படிங்கிறத விட சொன்னது நடந்திருக்குங்கிறது ஒரு சந்தோஷம் தானே. இப்போ அவர் விக்னேஷுக்கு சொன்ன மாதிரி பெண் குழந்தை கிடச்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி சாகுல் ஹமீதுக்கு ஆண் குழந்தை கிடச்சிருச்சுன்னா அவர் பதில் கொடுத்தாருன்னா இது நிறையா பேருக்கு போய் சேரும். ஏன்னா அந்த வீடியோ போய் சேரலை நிறைய பேருக்கு. எந்த வீடியோ? முதல் குழந்தையா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். 1000 பேர் கூட பார்க்கல, 50 லைக் வந்திருக்கு. 50 லைக்குங்கிறது பெட்ரு தான், இல்லைன்னு சொல்லலை. நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு 300 பேர் 500 பேர் இருக்கிறாங்க. அவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணாங்கன்னா கூட அத்தனை பேருக்கு போய் சேரும். அப்போ அதை யூடியூப்காரங்க வந்து நிறையா பேர் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இதில் எப்பேற்பட்ட முக்கியமான விஷயம், இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே. அதனால் இப்போது இப்படி முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு 15 விதிகளை வச்சு அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதை கொண்டு போய் சேர்க்கணுன்னா இப்போ யாருக்கு என்ன பலன், என்ன யூஸ் ஆகும்? ஒரு சில ஜோதிடர்கள் வந்து ரகசியங்களை சொல்ல மாட்டாங்க. நம்ம வெளிப்படையாக சொல்லியும் கொண்டு போய் சேர்க்கலன்னா நான் என்ன செய்ய முடியும்? சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அவருக்கு லைக் எடுத்து விட்ருவோம். ஓகே, அடுத்து
அஸ்வித் விஸ்வா ஐயா, துலா லக்னம் சனி 5ஆம் அதிபதியாக இருக்கிறது. 9இல் சூரியன், சனி மற்றும் புத்திரக்காரங்கள் குரு, 11இல் சனி பார்வையில் பலன் எப்படி? இப்படி ஜென்ரலாக கேட்குறத விட டேட்டா படத்தை கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து ஜாதகத்துக்கே பலன் சொல்லிட்டு போயிடுவேன். இது நீங்கள் அனுப்புறது எனக்கு கொஞ்சம் புரியல. நான் கொஞ்சம் டியூப்லைட்னே வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன, சூப்பர் ஐயா சிறப்பான கருத்து அப்படின்னு போட்டுக்கிறாங்க. சரி, அதெல்லாம் விட்டுறலாம். தனுசு லக்கணம் 5 கேது, திதி சூனியம், 5ஆம் அதிபதி 6, 11 குரு ராகு, 5ஆம் பார்வை பாவ பார்வை ஆண் பிறக்குமா? சார், நான் என்னைக்காவது திதி சூனியத்தை பற்றி பேசியிருக்கேன்னா, முடக்கு ராசியை பற்றி பேசியிருக்கிறேன்னா, அதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் பலன் எடுக்கிறதுக்கு யூஸ் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. எடுக்கிறவங்க எடுப்பாங்க. நீங்கள் டேட்டா படத்தை கொடுங்க, நான் அவனை பார்த்து சொல்கிறேன். அடுத்து சரவணாஸ், குழந்தை எப்போ பிறக்கும் கால நிர்ணயம் போட்டுருவான். அதுக்கு ஒரு ஃபார்முலா போடுவோம். ஃபார்முலா போடத்தையும் செய்கிறோம். யார் பார்க்குறாங்க? முக்கியமானவங்களுக்கு மட்டும் போய் சேருது. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ கமெண்ட்ஸ் ரிப்ளை, கொஸ்டின் ஆன்சர் பதில் கொடுக்குறோம் இல்லையா? போன வீடியோலாம் ஒரு 50-60 பேருக்கு பதில் சொல்லியிருப்பேன். 1 மணி நேரம் 20 நிமிஷம் வீடியோ, ஒரு நாள் முழுக்க உழைச்சிருக்கிறேன். 50-60 பேருக்கு பதில் கொடுத்துருக்கோம்னா அவங்க பார்த்தாங்களா பார்க்கலான்னு கூட தெரியல. ஏன்னா லைக் வரலையே, 9 லைக் தான் வந்துருக்குது. 50 பேர் பார்த்தாங்கன்னா 50 லைக் வந்தாங்கன்னா 50 பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு திருப்தியாக இருக்கும். பார்த்தவங்க கூட லைக் பண்ணலாம். நான் என்னென்னு பதில் சொல்கிறது? அப்போ ரகசிய விதிகள் சொல்லி என்ன பிரயோஜனம்? போட்டுருவோம். நம்மளை மாதிரி நண்பர்களுக்காகவாது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் ஒரு சில விதிகளை சொல்லிடுவோம். கவலைப்படாதீங்க. அடுத்து பேர் போடலை. 5ஆம் இடத்தில் கிரகம் இல்லை. ஆனால் 5ஆம் இடத்தை உச்ச குரு 9இல் இருந்து 8இல் சனியும் 11இல் வளர்பறை சந்திரனும் பார்க்கிறது. 3இல் செவ்வாய் உச்சம். விருச்சிக இலக்கணம். என்ன கேள்வி கேட்டிருக்கிறாரு? கேள்வியே கேட்கல, அவராக போட்டிருக்கிறாரு. ரைட்டு. அருள்முருகன், ப்ரெசன்டேஷன் அருமை. 5ஆம் இடம் காரகன் குருவை, சனியை பார்த்தால் முதல் குழந்தை பெண். இது பற்றி தங்கள் கருத்து? அதுவும் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மட்டுமே இப்படி சொல்ல முடியுமா? குருவை வந்து சனி பார்க்குறாருங்கிறக்காக பெண் குழந்தை தான் சொல்ல முடியாது. நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்துருக்குறோம். குருவை சனி பார்த்தாலும் ஆண் குழந்தை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. ஆனால் குருவை சனி பார்த்தால் பெண் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி, அவ்வளோதான். அடுத்து வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அழகான வசதியான மனைவி யாருக்கு? வீடியோவை பார்த்துட்டு 7இல் சந்திரன் தேய்பறியாக இருந்தா சார் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார். கார்த்திக், தேய்பறி சந்திரனாக இருந்தால் ஒரு பக்கம் சிவப்பாகவும் ஒரு பக்கம் கருப்பாகவும் இருப்பாங்கன்னு எடுக்க முடியும். அப்படிலாம் கிடையாது. அந்த சந்திரன் கூட செவ்வாய் இருக்கிறாரா, சூரியன் சம்மந்தப்படுறாரான்னு பாருங்கள். ஏன்னா செவ்வாய் சிவப்பாக இருப்பார் இல்லையா? சூரியன் வந்து ஒரு ஆரஞ்சு கலர், சிவப்பு கலர் மாதிரி தானே இருக்கிறாருன்னு பாருங்கள். குரு சுக்கிரன் பார்க்குறாங்களா, சம்மந்தப்படுறாங்களான்னு பாருங்கள். ஒரு புது நிறமாக இருப்பாங்க. சனி ராகு கேது சம்மந்தப்பட்டால் கருப்பாக இருப்பாங்கன்னு பாருங்கள். என்ன கிரகங்கள் சம்மந்தப்படுது, பார்வை பார்க்கிறது, சாரா வாங்கியிருக்குது அந்த சந்திரன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காரு? AGS 3785. எல்லா ஜோசியக்காரனும் மக்களுக்கு புரியாத மாதிரி தான் சொல்கிறான். சொல்கிறது அவங்களுக்கு மட்டுமே புரியும். ஏன் எங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? யூடியூப்பில் காசு வாங்க டெம்ப்ளேட்டு போட வேண்டியது, அப்புறம் 1லேருந்து 12 எல்லா நம்பருக்கும் சொல்லி குழப்புறானுங்க. டெம்ப்ளேட்டுக்கும் நீ சொன்னதுக்கும் ஒரு டேஷ் பொருத்தமும் இல்லை அப்படின்ட்டுருக்கிறாரு. நான் குழப்புற மாதிரி பேசுகிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ரைட்டு, ஓகே. நீங்கள் வேணால் குழப்பாத மாதிரி பேசுங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் 4 வீடியோ போட்டு விடுங்க, நாங்களும் சேர்ந்து கற்றுக்குறோம். எங்கே குழப்புற மாதிரி பேசுகிறோம்னு எனக்கு தெரியல, நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு சமையல் கலை தெரியும் வச்சுங்க. எனக்கு சாப்பிடத்தான்ப்பா தெரியும், எனக்கு சமைக்கலாம் தெரியாது இல்லையா? அப்போ எனக்கு தெரிஞ்ச ஜோசியத்தை நான் சொல்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு போய் சேரும். புரியாத உங்களுக்கு ஜோசியத்தை பற்றியே உங்களுக்கு தெரியலனா அப்போ குழப்புறானுங்கன்னு மொத்தத்தில் பதில் போட்டிங்கன்னா என்ன அர்த்தத்தில் பேசுகிறீங்கன்னு தெரியல. இல்லை, நீங்கள் ஜோசியத்தை கற்றுக்கிட்டு வந்து 4 பேருக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்களேன், நாங்களும் சேர்ந்து கற்றுக்குறோம். அப்படித்தானே? அடுத்து ரேணு அப்படிங்கிற ஐடியிலேருந்து கிருஷ்ணன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. என்ன கேட்டிருக்கிறாரு? எனக்கு திருமணம் வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆண்மைத்தன்மை எப்படி இருக்கும், குறைபாடு எதுவும் உள்ளதா? பார்த்துருவோம்.
கிருஷ்ணன் தானே? கிருஷ்ணன் எடுத்து வச்சுருக்கிறேன். மேச லக்னம் வந்திருக்குது. சிம்ம ராசி, மக நட்சத்திரம். ஜாதகம் கரெக்டானு பார்த்துக்கிடுங்க. 3ஆம் இடத்தை புதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். வீரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி புதன் சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இங்கே சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. 3ஆம் இடத்துல லக்னாதிபதியாக உட்காந்துருக்கிறார். செவ்வாய் வீரிய காரகன் இல்லையா, அவர் 3ஆம் இடத்துல உட்காந்து சுயசாரமே வாங்கியிருக்கிறார். ஏன் வீரியத்தை பற்றி கவலைப்படணும்? வீரியத்தில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா தானே இருக்குது. 2 கதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலைமை இருக்கிறாரு. சுக்கிர திசையும் முடிஞ்சு வச்சு. அப்போ திருமணம் காலகாலத்தில் ஆக வேண்டிய காலத்தில் நடக்கும். ஆண்மை தன்மையை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே, பயப்பட வேண்டியதே இல்லையே. புத்திர பாக்கியம் எப்படி இருக்குன்னு சொல்லணுமா? அதுக்கு ஒரு பையன் வந்துருச்சா? சரி, புத்திர பாக்கியத்தை சொல்லுவான். உங்களுக்கு பெண் குழந்தை கிடைக்கும். முதல் குழந்தை பெண் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வேணால் ஆண் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைய பெற்றுட்டு சொல்லுங்கள், ஆண்மை இருக்கு கல்யாணம், ஏன் கவலைப்படுறீங்க? அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க? ஆனந்தன் யுவர் ஸ்பீச் உண்மை. மை பிரதர் சன் 39 ஏஜ், மேரேஜ் ஃபிக்ஸடு. ராகு தேசா, சனி புக்தி, செவ்வாய் ஆந்திரம். செவ்வாய் ஆந்திரத்தில் ஃபிக்ஸ் ஆகிருக்கா? சந்தோஷம், நல்லபடியாக நடக்கட்டும். முருகேசன் கந்தசாமி ஒவ்வொரு வீடியோவுக்கும் கமெண்ட்ஸ் கொடுத்துறாரு, நல்ல விஷயம், சந்தோஷம். அப்புறம் ராம்குமார், வணக்கம் ஐயா, என் ஜாதகத்தில் கேது திசை மிக கொடுமையான பலன்களை கொடுத்தது ஐயா, இன்னும் அது தொடர்கிறது. கேது திசை எதனால் இவ்வளவு கொடுமையான பலன்களை கொடுத்தது அப்படின்னு போட்டுக்கிறாரு. கிரகங்கள் நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் தான் செயல்படாதா அப்படின்னு கேள்வி இருக்கிறார். கிரகங்கள் நட்சத்திர சாரத்தின் வாயிலாகத்தான் செயல்படும். சாரம் இல்லாததான் எந்த ஒரு கிரகமும் வேலை செய்யாது. சாரம் பார்க்காதவன் சோரம் போவான்னு ஜோதிடத்தில் ஒரு பழமொழியே இருக்குது. சரி, இவர் ஜாதகத்தை பார்ப்போம். ராம்குமார், இவர் ஜாதகத்தில் இங்கே தள்ளி போயிடுச்சா? பின்னாடியும் கேட்டிருப்பார் உங்களுக்கு கொஸ்டின். இந்த இருக்குது ராம்குமார், ராம் போட்டிருக்கிறேன். இவருக்கு மிதுன லக்னம் வந்திருக்குது. கடகராசி, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. கேது திசை பாடாப்படுத்துங்கிறாரு. கேது திசையே முடிஞ்சிருச்சே. இவருக்கு சுக்கர திசை, சுக்கர புத்தி தான் இப்போ ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது. பாருங்கள், டேட்டா பொறுத்து பாருங்கள். 11/8/1999, 3:45 AM, வெள்ளூர். சுக்கர திசை, சுக்கர புத்தி இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது. இவர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாரு? அதே தான், 3:45 AM, வெள்ளூர், 11/8/1999. கேது திசை பாடாப்படுத்துது அப்படின்றாரு. சாரத்தின் வகையில் தான் செயல்படுமான்னு கேட்குறாரு. அதையும் பார்த்துருவான். சுக்கர திசை நடக்குது. இப்போ சுக்கரன் வக்ரமாக இருக்கிறாரு, கேது சாரை வாங்கியிருக்கிறாரு. கேது 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதை சொல்லுங்கள். 5 அதிபதியான சுக்கரன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்து வக்ரமாகி கேது சாரை வாங்கியிருக்கிறாரு. கேது 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, சனியுடைய வீட்டில். சனி நீசம். குரு கூட சனி இருந்து செவ்வாயோட பார்வையும் சனி வாங்கியிருக்கிறாரு. நீச பங்கமே ஆனாலும் கூட சுக்கிரன் என்ன கொடுப்பார்னா கடனை கொடுப்பார், வருமானத்தை தடை செய்வார். அதைத்தான் சொல்ல முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த புத்தி சுய புத்தி முடிஞ்சாலே சரியாக போகும். சுக்கிர திசையில் சுய புத்தி முடிஞ்சால் அடுத்து சூரிய புத்தி வந்துடும். சூரிய புத்தியில் நல்லா ரெக்கவர் ஆகிடுவீங்க, நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து கார்த்திக், சூரியன் புதன் இருவரும் சேர்ந்து எந்த கட்டத்தில் இருந்தாலும் தாம்பத்திய சுகம் இருக்காது. இது என்ன புதுசாக இருக்குது? சூரியனும் புதனும் சேர்ந்துருந்தால் தாம்பத்திய சுகம் கெட்டு போகும்னு நான் எங்கேயும் படித்த மாதிரி எனக்கு ஏவம் இல்லை. இதையும் சரி ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். அடுத்து கண்ணன், இவருக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு வீடியோவை போட்டிருந்தேன் முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடி. சரி, என்ன கேட்டிருக்கிறாரு? மை ஒய்ஃப் செப்பரேட்டட் வென் வில் வி ரீஜாயின் குருஜி. சரி, பார்த்துருவோம். எப்போ திரும்ப என் மனைவி வேலைக்கு போவாங்கன்னு கேட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இங்கே வந்துடுச்சு. கண்ணன், பாண்டிச்சேரி, புதுச்சேரி. மிதுன லக்னம், மகர ராசி,
திருவோண நட்சத்திரம் கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாரு. இப்போ நடக்கிறது குரு திசை ராகு புத்தி. நான் இதைத்தானே சொல்லியிருப்பேன் ஏற்கனவே சொன்னது. ராகு புத்தி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ தான் ராகு புத்தி பிறந்திருக்குது. எப்போ வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மார்ச் 2024. இன்றைக்கி தேதி 19. பார்த்துக்கிடுங்க. 15/3/2024 ராகு புத்தி ஸ்டார்ட் ஆகிருக்கு. 4 நாள் தான் ஆகுது. இந்த ராகு புத்தியில் கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் மனைவி திரும்பவும் வேலைக்கு போய் ரீஜாயின் ஆவாங்க, வேலைக்கு பார்ப்பாங்க, வருமானம் சம்பாதிப்பாங்க. எப்படி சொல்கிறேன்? குரு தசை நடக்குது. 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம் தானே. 7க்கு அதிபதி அவர் வீட்டுக்கு 12ஆம் இடத்துல மாறுகிறாரு, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல மாறுகிறாரு. பிரச்சனை சால்வ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். கடைசி புத்தி வேறு ஓடுதல குரு திசையில் கடைசி புத்தி சரி மறைஞ்சிருக்கிறாரு. ராகு அவருக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்த பிரச்சனையெல்லாம் ஓய போகுது. அடுத்த ராகு புத்தி. இப்போ ராகு லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. உட்காந்து செவ்வாய் சாரமே வாங்கியிருக்கிறாரு. 6க்கு அதிபதியான செவ்வாயுடைய சாரமே அங்கே இருக்கிறாரு. செவ்வாய் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. கூட சூரியன் வேறு 3ஆம் இடத்து அதிபதி. அரசாங்க வேலையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ப்ரைவேட் வேலையாக இருந்தால் நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். அநேகமாக அந்த குரு பயிற்சி கூட கணக்கில் வச்சுக்கோங்க. மே 1ஆம் தேதி. அது பிறகு உங்களுக்கு வேலைக்கு போய் ஜாயின் ஆகி வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வரும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியாக இருக்கும் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முருகேசன் கந்தசாமி தான் கொடுத்துருக்குறாரு. 2 முறை பார்த்து தான் 50% புரிகிறது. அருமையான உதாரணம், நன்றி சார். பாருங்கள், ரூல்ஸை பற்றி பேசும்போது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது லேட்டாக தான் புரியும். இருந்தாலும் ஒரு 2 தடவை 3 தடவை பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். எல்லாமே ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விதிகள் இல்லையா? எங்கேயும் கேள்விப்படாத விதிகளாக தான் இருக்கும். அனுபவத்தில் சொல்லக்கூடியது அனைத்துமே. விஜய்குமார் என்ன போட்டிருக்கிறாரு? ப்ரோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் ராகு கேது மிட் பாயிண்ட். ராகு கேது மிட் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் மேசத்தில் ராகு, துலாத்தில் கேது இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ 4ஆம் இடமாக வர்றது, இப்போ மேசத்துக்கு 4ஆம் இடமாக வர்றது கடகம் இல்லையா? அங்கே ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இதே மாதிரி துலாத்துக்கு 4ஆம் இடம்ங்கிறது மகரம், அங்கே ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 2 கிரகமே ராகு கேது விட மிட் பாயிண்டில் மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். ராகுலேருந்து 4ஆம் இடத்துல மாட்டினாலும் கேதுலேருந்து 4ஆம் இடத்துல மாட்டிகிட்டே ஆகும். இதில் ராகுவை நோக்கி போகக்கூடிய கிரகங்கள் கொடுத்து கெடுக்கும், கேதுவை நோக்கி போகக்கூடிய கிரகங்கள் கொடுக்காமே கெடுக்கும். அதுதான் வித்தியாசம். இப்போ செவ்வாயவே வச்சுக்குவோமே. செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. அப்புறம் ராகுவை நோக்கி தான் போகிறாரு. கொடுக்கலாம்னா கொடுப்பார். தாராளமாக ஆட்சி பெற்ற வீட்டை நோக்கி தான் போகிறாரு, ராகுவை நோக்கி தான் போகிறாரு. மேசத்தில் இருக்கிற ராகுவை நோக்கி தான் போகிறாருன்னா கொடுப்பாரு. கொடுத்துட்டு பின்னாடியே பிரச்சனையை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதே செவ்வாய் நீசமாகி கடகத்தில் உட்காந்து திருப்பி கேதுவை நோக்கி தான் போகிறாருன்னா தாமதமாக தான் கொடுக்கும், அல்லது கொடுக்காமே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் ராகு கேதுவோட மிட் பாயிண்ட்டு. இதில் சந்திரனுடைய நிலைமை. இப்போ செவ்வாய் கொடுக்கவே மாட்டாரான்னு பயப்படக்கூடாது. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் எப்படி இருக்கிறாரு, செவ்வாய் யார் சாரத்தில் இருக்கிறாருன்னு பார்த்து அடுத்த ஸ்டெப்பை நோக்கி அப்படியே போகணும். இதை அப்படியே எடுத்து பார்க்க பழக்கத்தில் வந்துடும், புரிஞ்சிடும். அடுத்து சுடர்மன்னன் என்ன கேட்டிருக்காரு? ஐயா, கல்யாணமாகாதவருக்கு சுக்கிரன் செவ்வாய் சம்பந்தமே வராதா? ஒரே வீட்டில் இருப்பதற்கே கல்யாணமாகவில்லை ஐயா, எப்படின்னு கேட்குறாரு. சுக்கிரன் செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் திருமணமே ஆகாதான்னு கேட்டால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து திசை நடத்தினாலும் நடக்கவே மாட்டேதுன்னா யாருடைய வீட்டில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். சனியுடைய வீட்டில் இருந்தால் தாமதமாக தான் நடக்கும். கேது சாரை வாங்கினாங்கன்னா தடையாக தான் இருக்கும். அப்போ எப்படி யாருடைய வீடு யாருடைய சாரை வாங்கி யாரால் பார்க்கப்படுறாங்க, யார் கூட சேர்ந்துருக்குறாங்க, இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேது மிட் பாயிண்டில் மாட்டியிருக்கிறாங்களா, இதெல்லாம் வச்சு பாருங்கள். உங்களுக்கு பலன் ஈஸியாக தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அப்போ ஒன்றா சேர்ந்து உட்காந்துருக்காங்கன்னு ஒரு வாரத்தில் முடிச்சிட முடியாது. யார் வீடு, யார் சாரம், யார் பார்வை, யார் சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் பலன் எடுக்க முடியும். அடுத்து ஐயா வணக்கம் பவித்ரா. திருமணம் எப்போது நடக்கும்? நெல்லை மாவட்டம். குரு சனி இணைந்து உள்ளது. குரு சனி இணைந்தால் என்ன செய்ய போகுது? ஒன்றும் செய்யாத. குரு சனி தொழிலுக்கும் வருமானத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் நல்ல விஷயம் தான் சொல்லணும். பவித்ரா, குரு சனி இணைஞ்சால் என்ன பண்ண போகுது? இங்கே நீங்கள் கொடுத்த டேட்டா பொறுத்து பாருங்கள். 2/2/1999 பவித்ரா. இரவு 11:48 திருநெல்வேலி.
துலா லக்னம் வந்திருக்குது. சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. நடக்கிறது சந்திர திசை ராகு புத்தி. குரு சனி வந்து எப்படி இணைகிறாங்க? குரு ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு 6ஆம் இடத்துல. சனி 7ஆம் இடத்துல நீசமாக இருக்கிறாரு. ஆனால் செவ்வாயுடைய பார்வை. அப்போ தன் வீட்டை தானே பேத கிரகம் வந்து அந்த இடத்துல வலுப்படுத்துறதுனால சனிக்கு வந்து நீச பங்கம் கிடைக்கும். சனி ராகுக்கு எது மிட் பாயிண்டில் மாட்டிருக்கிறாரு. ஆனால் குரு சனி இணைவு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து சனியுடைய சாரமே வாங்கியிருக்கிறாரு. அது ஒன்றை வேணால் குரு சனி இணைவு எடுத்துக்கலாம். தொழில் குரு வந்து 6க்கு அதிபதி இல்லையா? நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா நீசம் பெற்ற சனியுடைய சாரத்தை வாங்கினதுனால வருமானம் வந்து கம்மியாக வரக்கூடிய வருமானமாக இருக்கும். அதைத்தானே ஒழிய குடும்பஸ்தானத்துக்கு திருமணம் அமைகிறதுல பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா குரு வந்து 2க்கு அதிபதி கிடையாது, சனியும் 2க்கு அதிபதி கிடையாது, 7க்கு அதிபதியும் கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சந்திர திசையில் ராகு புத்தி. சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறாரு. லக்னாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு வீடு கொடுத்தவர் அவருக்கு 6ஆம் இடத்துல. ரைட்டு. செவ்வாய் எந்த வகையில் சம்மந்தப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் கூட சம்மந்தம் இல்லை. சரி, ராகு புத்தி நடக்குது. ராகுக்கு எது மிட் பாயிண்ட்லேயே தான் செவ்வாய் மாட்டியிருக்கிறாரு. லக்னமும் 7ஆம் இடமும் மாட்டியிருக்குது. சரி, ராகு புத்தி நடக்குது. ராகு சந்திரன் வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு. புதன் சாரமே வாங்கியிருக்கிறாரு. புதன் கேது கூட இருக்கிறாரு. இந்த ராகு புத்தியில் கொஞ்சம் அமையிறது கஷ்டம்தான். சரி, என்ன விடுங்க. இப்போ தானே உங்களுக்கு 23 வயசு 24 வயசு ஆகுது. அந்த ராகு புத்தியை விட்டுருங்க. அடுத்த சனி புத்தியில் குரு புத்தியில் பார்த்துடலாமா? குரு வந்து ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. குரு புத்தியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதிகமாகவே உண்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு வாங்கியிருக்கிறது சனியுடைய சாரம். சனி வந்து செவ்வாயுடைய வீட்டில் உட்காந்து செவ்வாயாலே பார்க்க போகிறதுனால குரு புத்தியில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். ஆனால் இந்த ராகு புத்தியில் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். ராகு வந்து நாம் என்ன சொல்லியிருக்கிறோம், ராகு கேதுடைய மிட் பாயிண்டில் மாட்டியிருக்கக்கூடிய கிரகத்தோட பலனை பிடிங்கி ராகுவே செய்வார் அப்படின்னு பலன் சொல்லியிருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ராகு வந்து இப்போ கொடுக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் யாரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாருன்னா கேதுவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறாரு. இந்த செவ்வாய் வக்கரமாக இருந்தாருன்னா ராகுவை நோக்கி போகிறாரு, அப்போ உடனே கல்யாணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே செவ்வாய் வக்கரம் இல்லை, கேதுவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். அதனால் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும். ஆனால் அடுத்த புத்தி குரு புத்தியில் முடிஞ்சிடும் உங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சிவகுமார் சார், 12இல் கேதுவோ குருவோ இருந்தால் மோட்சம் என்பது எந்த அளவு சரின்னு தெரியலை. இதே 6இல் கேது இருந்தால் மனைவிக்கு மோட்சம், 3இல் கேது இருந்தால் தாய்க்கு மோட்சம் என்று சொல்ல முடியுமா? 12இல் கேதுவுடன் சுபர் தொடர்பு இருந்தால் மோட்சமாக இருக்கலாம் நினைக்கிறேன். 12ஆம் இடம்தான் போகத்தையும் குறிக்கும். அப்போ 12இல் கேது உள்ளவர்களுக்கு போகம் கிடைக்காதுன்னு சொல்லிவிட முடியுமா? அடேயப்பா, ரைட்டு. பெரிய கேள்வியாக கேட்டிருக்கிறாரு. 12இல் கேதுவோ குருவோ இருந்தால் மோட்சம் என்பது எந்த அளவுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நம்பலைன்னா அப்புறம் 3ஆம் இடத்துல இருந்தால் தாய்க்கு மோட்சம், 6ஆம் இடத்துல இருந்தால் மனைவிக்கு மோட்சம்னு எப்படி நீங்கள் நம்புவீங்க? நான் சொன்னது கேது குருவோட சனி சம்பந்தப்பட்டால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது 3ஆம் இடமாக இருந்தால் தாய்க்கு கிடைக்கும்னு எடுத்துக்கோங்க, 6ஆம் இடமாக இருந்தால் மனைவிக்கு கிடைக்கும்னு எடுத்துக்கோங்க. சனி தொடர்பு வேணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறதுடைய பலன். சரி, ரைட்டு. அது சுபர் தொடர்பு இருந்தால் என்ன, இல்லாட்டினா என்ன? சனி வந்து ஆயுள்காரகன், கேது மோட்சகாரகன் இல்லையா? ஆண் ஜாதகமாக இருந்தால் குரு, சரியா? பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன். அவ்வளோதான். இந்த தொடர்பு இருந்தால் மோட்சம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 12ஆம் இடம்தான் போகத்தையும் குறிக்கும். அப்போ 12இல் உள்ள கேது உள்ளவர்களுக்கு போகம் கிடைக்காதுன்னு சொல்லிவிட முடியுமா? 12இல் கேது இருந்தால் காம உணர்ச்சியை தூண்டி போகத்தை கொடுக்கும், காதல் திருமணத்தையும் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். 12இல் கேது இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடச்சிரும். அடுத்து பாஸ்கர், கும்பலக்கணம், கும்பராசி, ரிஷபத்தில் சனி, கடகத்தில் கேது, 3ஆம் பார்வையாக சனி கேதுவை பார்க்கிறார். கேது வாங்கிய சாரம் பூசம், நவம்சத்தில் மீனத்தில் கேது. நீங்கள் சொல்வது உண்மையான கருத்து பதிவு. சரி. அடுத்து முருகேசன் கந்தசாமி, அவரும் வந்து உண்மை சார். 12இல் குரு கேது சார பரிவர்த்தனை, கேதுவும் சனி பார்வை. அருமை சார். சார பரிவர்த்தனை எடுத்துக்கலாம் தாராளமாக, வீடு பரிவர்த்தனை மாதிரி சார பரிவர்த்தனை எடுத்துக்கலாம். அடுத்து சுபாகரன், சென்னையில் இருக்கிறேன், ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்கிறாரு. திருமணம் எப்போது நடக்கும், காதல் திருமணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாரு. பார்த்துருவோம். சுபாகரன், சரி.
ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்கிறாரா? சரி. சிம்ம லக்னம் வந்திருக்குது, தனுசு ராசி, மூல நட்சத்திரம். இப்போ நடக்கிறது சந்திர திசை, 12ஆம் இடத்த திசை. சுக்கிரன் புத்தி. சுக்கிரன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. சரி. சந்திரன் கேது சாரம், சூரியன் கேது கூடயே இருக்கிறாரு. சூரியன் சுக்கிரன் சாரம், சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. சுக்கிரன் செவ்வாய் சாரம், செவ்வாய் ஆட்சி பெற்ற புதன் வீட்டில் இருக்கிறாரு. புதன் சந்திரன் சாரம். ரைட்டு. இப்படியே மாறி மாறி இவங்களுக்குள்ளேயே போயிட்டே இருக்கிறாங்க. போகட்டும். இப்போ சந்திரன் கேது சாரம் வாங்கிறதுனால வெற்றி அடையாது அப்படிங்கிற ஒரு பயம், சூரியன் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் கேது கூட சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பயம், சுக்கிரன் செவ்வாய் சாரத்தை வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும் உங்களுக்கு 2 லக்னாதிபதினு சொல்லலாம் சார். ஏன் தெரியுமா? கேது சுயசாரம், கேது மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் சுயசாரம். உங்களுக்கு லக்னாதிபதியே 2ங்கிற மாதிரி. சூரியன் டபுள் ஸ்ட்ராங் ஆகிறாரு. லக்னாதிபதி டபுள் ஸ்ட்ராங் ஆனால் நீங்கள் நினச்சது வெற்றி அடையும். 5ஆம் இடத்துல சனி சந்திரன் இருக்குது. இது புணர்ப்பு வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னா சந்திர தசை தான் நடக்குது. அதனால தான் தாமதமாக இழுத்து போய்கிட்டு இருக்குது. அதுலேயும் சுக்கிர புத்தி வரைக்குமே வந்துருச்சு. இன்னும் ஒரு புத்தி தான், சூரிய புத்தி தான் இருக்குது. அந்த புத்தியில் வெற்றியை கொடுக்கணும்னு இருக்குது சார். ஏன் தெரியுமா? சனி சந்திரனை புணர்ப்பை குரு பார்த்துட்டார். சந்திர தசை நடக்குது. சனி புத்தியும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. சரியா? அடுத்து புணர்ப்பு வேலை செய்யணும்னா அடுத்து சனி திசை வந்தால் தான் வேலை செய்யும். பயப்பட வேண்டியதே இல்லை. அடுத்து வரக்கூடிய சூரிய புத்தியில் உங்கள் காதல் வெற்றிகரமாக முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் காதலை சொல்லலாம், இது பண்ணலாம். ஆனால் திருமணம் அப்படின்னு வரும்போது அடுத்த திசை செவ்வாய் திசையில் தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. சூரிய புத்தியில் அந்தளவுக்கு கொடுக்க முடியாது. சூரியனுடைய புத்தி குறுகிய காலம் மட்டும்தான். அடுத்து செங்கோட்டுவேல் நாமக்கல்லில் பிறந்திருக்கிறார். திருமணம் எப்பொழுது, எப்படிப்பட்ட மனைவி அமைவார்? தொழில் செய்யும் தொழிலதிபர் ஆவேனா, அதாவது பல தொழில் செய்யும் தொழிலதிபர் ஆவேனான்னு கேட்டிருக்காரு. செங்கோட்டுவேல் நாமக்கல்லில் பிறந்திருக்கிறாரு. 91 பிறந்திருக்காரு. 32 வயசு ஆகுது. விருச்சிக லக்னம், கடக ராசி, பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. நடக்கிறது கேது திசை சனி புத்தி. கேது திசை சனி புத்தி. இந்த ஊடால ஒரு புத்தி ஒன்று தான் இருக்குது. புதன் புத்தி ஒன்று தான் இருக்குது. முதல்ல திருமணம் எப்போது, மனைவி எப்படி இருக்கும், தொழிலதிபராக ஆவணான்னு கேட்குறாரு. சனி புத்தி. சனியை செவ்வாய் 8ஆம் பார்வையால் பார்க்குறாரு. எனக்கு கேது கூட சேர்ந்து பார்க்குறாரு. நடக்கிறது கேது திசையே. சனி சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறாரு. சந்திரனை நேருக்கு நேரம் ஆட்சி பலத்தோடு பார்க்குறாரு. சரி. ரைட்டு. 2024 ஜூலை. அடுத்து புதன் புத்தி. புதன் நீசமாக இருக்கிறாரு. அப்புறம் குரு பார்வையில் நீசபங்கமாகிறாரு. சரி. சுயசாரம் 8-11 அதிபதி இல்லையா? இந்த ஜூலைக்குள்ளேயே உங்களுக்கு வரணும் அமைஞ்சிரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அல்லது இது அட்லீஸ்ட்டு இந்த வருஷத்துக்குள்ளே 2024 முடிகிறதுக்குள்ளே வரணும் அமைஞ்சிரும், ஃபிக்ஸ் ஆகிரும். வேலைக்கு போகக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, டீச்சர் ட்ரைனிங்கு அல்லது பேங்கிங் வேலை அல்லது டெய்லரிங் வேலை அல்லது எல்லாமே இல்லாட்டினாலும் கூட ஒரு சூப்பர் மார்க்கெட்டு அல்லது டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்ணாக தான் இருப்பாங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. சரிங்களா? படிச்சிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு டிகிரி வாங்கியிருப்பாங்க. இப்போ நான் சொன்ன 4 துறையில் ஏதாச்சும் ஒரு துறைக்கு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. அது போக நீங்கள் தொழில் அதிபர் ஆவேனா, பல தொழில் செய்யக்கூடிய தொழில் அதிபர் ஆவேனா, ஒரே தொழில் பண்ணுவீங்க. ஸ்ட்ராங்காக ஒரு தொழில் பண்ணாலும் ஒரே தொழில் பண்ணுவீங்க. எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஆட்சிப்பட்ட சனி சொந்த தொழில் கொடுத்தே ஆகணும். இந்த கேது திசை முடிஞ்சோடனே சுக்கிர திசையில் கொடுக்கும். சுக்கிரன் ஆட்சிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார் இல்லையா? சுக்கிர திசை வந்தால் தொழிலை கெடுக்கும், சொந்த தொழிலை கெடுக்கும். ஆனால் சுக்கிர திசை வருது இல்லையா? சுக்கிர திசையில் சுக்கிர புத்தியில் மட்டும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் கடனுடனே வாங்கி போட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். சுக்கிர திசை 20 வருஷத்தில் தொழிலதிபர் ஆகிவீங்க. நிறைய காசு பணம் சேர்ப்பீங்க, வீடு வாசல்லாம் கட்டுவீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியாக வரும். அடுத்து சூர்யா அப்படிங்கிற ஒரு பெண் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, சார் ஐ எம் ஃப்ரம் மலேசியா, மை டாட்டர் பார்ன் அப்படின்னு போட்டு 89 பிறந்திருக்கிறாங்க. கல்யாணம் எப்போ நடக்கும்? மலேசியாவில் பிறந்திருக்கிறாங்களா? சரி. மகர லக்னம் வந்திருக்குது, தனுசு ராசி வந்திருக்குது,
உத்திராட நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருக்கிறாங்க. சூரிய சந்திர செவ்வாய் திசை முடியும் போது 23 வயசாக இருக்குது. ராகு திசை கல்யாணம் பண்ணக்கூடிய வயசில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. 2ஆம் இடத்துல தனிச்ச ராகுவாக இருக்கார். சுயசாரம் வாங்கியிருக்கிறாரு. சனியுடைய வீடு, சனியை போலயே செயல்படணும்னா சனி கேது சாரம் வாங்கியிருக்கிறாரு. அப்போ இவ்வளோ காலம் இழுத்து போனதுக்கு காரணம் தனிச்ச ராகுவாக இருந்து சனி கேது சாரம் வாங்கினதுன்னு வச்சுக்குவோம். இப்போ சுக்கிர புத்தி நடக்குது. சுக்கிரன் 5க்கும் 10க்கு அதிபதி இல்லையா? ஒரு பக்கம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, ஒரு பக்கம் கர்ம ஸ்தானாதிபதி. இங்கே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. இப்போ சுக்கிரன் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதுக்கு உண்டான பலனை 12ஆம் இடத்தின் வாயிலாக செய்கிறாரு. இந்த சுக்கிரன் கேது சாரமே வாங்கியிருந்தாலும் இந்த கேது சுக்கிரன் சாரமே வாங்குறாரு இல்லையா? இந்த கேதுக்கு செவ்வாய் திரிகோணம், சுக்கிரனுக்கும் செவ்வாய் திரிகோணம் வர்றதுனால இந்த புத்தி முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு திருமணம் அமைஞ்சிரும். சரி, ஏன் இவ்வளோ காலமாக போனது? வேறு புத்திரெல்லாம் கொடுத்துருக்கலாம்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூட இருக்கிறது சனி, இன்னொரு பக்கம் கேது திரிகோண சம்மந்தத்தில் வர்றதுனால இந்த சுக்கிரனோ இந்த சனியோ இந்த கேதுவோ அவங்க தான் கொடுத்தாகணும். சனி கொடுக்க மாட்டார். ஏன்னா ராகு சனியை போல தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சனியாலையும் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சுக்கிரன் கொடுத்துருவார். இந்த 2026 வரைக்கும் நடக்கக்கூடிய ராகு திசை சுக்கிர புத்திலேயே திருமணம் நடந்தது. அநேகமாக அடுத்த வருஷம் உங்கள் பொண்ணுக்கு திருமணம் நடக்கும். 26 வரைக்கும் போக வேண்டியதில்லை. 25 ஃபஸ்ட்டு முதல் மாதத்திலே, ஜனவரி மாதத்திலே திருமணம் வரணும்லாம் அமைஞ்சிடும். கல்யாணம் நடக்கும். குழந்தையும் பாக்கியமும் கிடைக்கும். முதல் குழந்தை பெண் குழந்தையே கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து தர்மராஜ் சார், ஜாதகம் பார்க்க தேவையில்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொண்ணு 1 லட்சம் சம்பளம் வாங்கினா பையன் 1 லட்சம் சம்பளம் வாங்கும் பையன் தான் வேண்டும் என்று சொல்கின்றனர். அதனால்தான் ஆண்களுக்கு திருமணம் தாமதமாகும் என்று அடித்து சொல்கிறேன் அப்படிங்கிறார். அடேங்கப்பா, ரைட்டு. அது உண்மைதான். ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசு வேலை பார்க்குறது, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க பையன்தான் வேணும்னு கேட்குறாங்க. ப்ரைவேட் வேலையாக இருந்தாலும் பல லட்சங்கள் வருமானம் சம்பாதிக்கிற மாதிரி பையன்தான் வேணும்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. அப்படி இல்லாட்டினா சொந்த வீடு இருக்குதா இல்லையா அப்படின்னு இருந்தால் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 1985, 86 பிறந்த பெண்களுக்கு இன்னமும் திருமணம் நடக்கலை சார். பெண்களுக்கு திருமணம் இல்லை, நீங்கள் ஆண்கள் கவலைப்படுறீங்க. பெண்களுக்கு திருமணம் நடக்கலை, வரன் அமையலை அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்குது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து அன்புராஜ் தேனியில் பிறந்திருக்கிறாரு. சகட யோகம் உண்டா? என்ன செய்யும்? தொழில் முன்னேற்றம் இருக்குமா? பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பார்க்கலாம். அன்புராஜ் சகட யோகம், கன்னி லக்னம் வந்திருக்குது. விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். சகட யோகம்ங்கிறது குருவும் சந்திரனும் 6-8 இருக்கிறது. கரெக்டு தான். குரு சந்திரனும் 6-8 தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்களே, அதை சரியாக பார்க்கல அவ்வளோ இருக்குது. சந்திரனும் சனியும் சேர்ந்து புனர்பூதோசம் இருந்தாலும் இங்கேயும் பரிவர்த்தனையில் மாறி போயிடுது. சனி திசை நடக்கணும் அல்லது சந்திர திசை நடக்கணும். சந்திர திசை வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகும். சந்திர திசை எப்போ வரும்? 2044 வரும். இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம். சரி, அப்படியே சனி சந்திரன் சேர்ந்தால் தொழிலை கெடுக்கும்னா அது ரைட்டு, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அது இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் தானே வரப்போகுது. இங்கே எப்படி சகட யோக வேலை செய்யும்? சரி, ரைட்டு, ஒரு பக்கம் இருக்கட்டும். வேறு என்ன கேட்டிருந்தீங்க? சகட யோகம் எப்படி இருக்கும்? வேலை செய்யாமல் தடுக்குமா? பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறாரு கேட்டிருக்கிறார். நடக்கிறது சுக்கிர திசை சந்திர புத்தி. சரி, 2க்கு அதிபதி திசை சுக்கிர திசை, 11க்கு அதிபதியான சந்திரனுடைய புத்தி. ரைட்டு. இந்த சந்திர புத்தியில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் சொல்லலாம். ஏன்னா சனி சந்திரன் சேர்ந்து இருக்கிறாங்கல்ல. 11ஆம் இடத்து அதிபதியான சந்திரனுடைய புத்தி நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, செவ்வாயும் திரிகோணத்தில் வர்றார். செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் வர்றார் இல்லையா? இப்போ சனியும் செவ்வாயும் ஒரு பக்கத்தில் சம்மந்தம் வர்றாங்கல்ல, அது வேணால் தொழிலில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இந்த புத்தி முடிஞ்சால் அடுத்து செவ்வாய் புத்தி. செவ்வாய் புத்திலையும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அடுத்து ராகு புத்தி வரும், சரியாக போகும். ராகு குரு வீட்டில் உட்காந்துருக்கிறார்ல, என்னதான் இருந்தாலும் பொருளாதாரத்தை கொடுத்து தானே ஆகணும். சனியுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறார்ல, அப்போ ஒரு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் ஏதாவது கொடுத்து வருமானத்தை கொடுப்பாரு. இங்கே சகட யோகம் உங்களுக்கு வேலை செய்யாது, நல்லபடியாகவே பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு திசையிலையும் சந்திர புத்தி செவ்வாய் புத்தி வரும்போது அல்லது சனி புத்தி வரும்போது மட்டும் டிஸ்டர்பன் பண்ணணும். அந்த நேரத்தில் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்காமல் சமாளிச்சுக்கோங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உண்டான பதில். அடுத்து பவுல்ராஜா பேரை தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க.
என்ன கொடுத்துருக்குறாரு, ஐயா இந்த பயனுள்ள தகவலை தந்தமைக்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருக்குறாரு. இடம் கரூர், டேட் ஆஃப் பர்த்து, எப்போது திருமணம் நடக்குன்னு கேட்டிருக்கிறாரு. சரி பார்த்துருவோம். பால்ராஜ் துலாம் லக்னம், ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. நடக்கிறது சனி திசை, சனி புத்தி. சரி, சனி செவ்வாய் வீட்டில் உட்காந்து செவ்வாயாலேயே பார்க்க போகிறாரு. செவ்வாய் கூட சந்திரன் இருக்கிறாரு. சந்திர மங்கள யோகம் வேலை செய்யுது. இங்கே செவ்வாய் குரு நீசமாகவே இருந்தாலும் கூட குரு செவ்வாய் எல்லாம் இவங்களாம் திரிகோண சமத்துவத்தில் தான் இருக்கிறாங்க. ரைட்டு. சனி யார் சாரம் வாங்கியிருக்கிறாரு, வக்ரமாயி கேது குரு சாரம் வாங்கியிருக்கிறாரு. குரு 3க்கு 6க்கு அதிபதி. இந்த லக்னத்துக்கு ஆகாதவர் தான் வக்ரமாகிறது, நீசமாகிறது. நல்ல விஷயம் தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொருளாதாரத்தில் வேணால் கை வைக்குமே ஒழிய குடும்பத்தில் கை வைக்காது. குடும்பத்தை வந்து தாராளமாக முடிச்சு கொடுத்துரும். இப்போ நடக்கிறது சனி திசை ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த புத்தி முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வரணும் அமைஞ்சிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி திசை ஸ்டார்ட் ஆனது வந்து டிசம்பரில் தான் ஆரம்பிச்சிருக்கு. 2023 டிசம்பரில். அதிகபட்சம் 2-3 மாதம் தான் ஆகுது. வர்ற மே ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு வரணும் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். இந்த திசை இந்த புத்திலேயே திரும்ப நடந்துடும். இந்த புத்திலேயே உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. ஏன்னா சனி வந்து 5க்கு அதிபதியாக வர்றாரு. அவர் குரு சாரமையாக வாங்குறாரு. வக்ரமாக வேறு இருக்கிற புத்திர காரகன் இல்லையா குரு, அதனால் அவர் சாரமே வாங்குறதுனால இந்த புத்திலேயே உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. ரொம்ப தாமதமாக வந்து திருமணம் நடக்காது. ஏன்னா சனி உட்காந்துருக்கிறது செவ்வாயுடைய வீடு. சனி தாமத காரகன் தான். உட்காந்துருக்கிறது செவ்வாய் வீட்டில் உட்காந்து செவ்வாயில் பார்க்க போகிறதுனால சீக்கிரமாக திருமணம் நடந்துடும். இந்த புத்தி முடிகிறதுக்குள்ளேயே புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன முதல் குழந்தை உங்களுக்கு தாராளமாக ஆண் குழந்தையே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். கிடைச்சா போது சொல்லுங்கள். ராம்குமார், இவருக்கு பேசிட்டோம். அடுத்து சக்கிலா பானு, இவங்க அப்பாயின்மெண்ட்டில் வந்துட்டாங்க. இவங்களுக்கும் பேசியாச்சு. உத்தமன் பாலகிருஷ்ணன், வணக்கம், நன்றி ஐயா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் இருக்காரு. ரூபாஸ்ரீ, ஐயா என்னுடைய ஜாதகம் மாற்றி சொல்லிட்டீங்க. மேச லக்னம் இல்லை, கும்ப லக்னம். சரி, என்ன கேட்டிருக்கீங்க? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட வரணமையும், குழந்தை பிறப்பில் தாமதம் இருக்கா பார்த்துருவான். இதை தான் பார்த்துட்டோமா? சரி. ரூபாஸ்ரீ, திருச்சி, 27/8/98. மேச லக்கணம் இல்லை, கும்ப லக்கணம் இருக்கீங்க. கும்ப லக்கணம் கரெக்டாக போட்டாச்சு. கும்ப லக்கணம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். கரெக்டா? சரி, ஓகே. நடக்கிறது குரு திசை ராகு புத்தி. குரு திசை ராகு புத்தி. சரி, ரைட்டு. ராகு கேது சாரம், கேது ராகு சாரம். சார பருவத்தினால சுயசாரம் வாங்குகிறாங்க. 2026. இந்த ராகு புத்தியிலே திருமணம் கண்டிப்பான முறையில் நடக்கும். எப்படி? குருவும் ராகும் 6-8ஆம் இடமா இருந்தாலும் கூட ராகு சார பருவத்தினால சுயசாரம் வாங்குறாரு. அது லக்னத்துக்கு 7ஆம் இடம் சூரியனை போலேயே அங்கே ராகு செயல்பட்டாகணும், அல்லது கேது சனியை போலேயே செயல்பட்டாகணும். எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் கூட இதை நான் என்னுடைய ஸ்டைலில் எடுக்கிறது எப்படின்னா, ராகு கேது சார பரிவர்த்தனைன்னு ஒன்று வாங்கினா, இங்கே ராகு சூரியன் வீட்டில் உட்காந்து சூரியனை போல் செயல்படாது, சனியை போல் செயல்படும் அப்படின்னே வச்சுக்கோங்க. சரியா? லக்னாதிபதி போல் செயல்படும். சனி யார் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு? நீசமே ஆனாலும் கூட செவ்வாய் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த புத்திலேயே திருமணம் நடந்துடும். கண்டிப்பாக பாருங்கள், 2026 ஜூலை வரைக்கும் உள்ளது குரு திசை ராகு புத்தி. இந்த புத்திலே திருமணம் நடந்துடும். குரு திசை வேறு. சரியா? இந்த புத்திலே திருமணம் நடந்து குழந்தை வாக்கியமும் கிடைக்கும். முதல் குழந்தை ஆண் குழந்தையாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. கிடைச்சா சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மள குடும்ப வாழ்க்கை நல்லபடியாகவே இருக்கும். 7ஆம் இடத்தை எழுதி ஆட்சி படுற நிலைமையில் சூரியன் இருக்கிறாரு. நல்ல ஸ்ட்ராங்கான மனுஷனாக இருப்பார். அதிகமாக பேச மாட்டார். இருந்தாலும் நல்ல உத்தியோகத்தில் பொறுப்பான நல்ல குணத்தோடு உள்ள ஒரு மனுஷனாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. என்ன கொஞ்சம் தலைக்கணம் இருக்கும், தானுங்கிற அகம்பாவம் இருக்கும். அது விட்டு கொடுத்து போனால் சரியாக போகும். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி சனி நீசன் தானே என்ன இருந்தாலும், அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. சனி சந்திரன் உங்களுக்கு நேருக்கு நேராக பார்வை இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வளர்பிறை சந்திரன் தான். குடும்ப வாழ்க்கை நல்லபடியாகவே அமையும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 அதிபதி ஆட்சி இல்லையா? குரு ஆட்சி வெற்று வக்ரமாய் சுயசார வேறு வாங்கியிருக்கிறாரு. அதனால் நல்ல வாழ்க்கையே அமையும்.
பானுச்சந்தர், பாண்டிச்சேரி. திருமணம் எப்போது நடக்கும்? நான் வேலையை விட்டுட்டு தொழிலில் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டுருக்கிறாரு. சரி, பார்க்கலாம். திருமணம் எப்போது நடக்கும்? சுக்கிர திசை புதன் புத்தி. சுக்கிர திசையில் புதன் புத்தி கடைசி புத்தியை நெருக்கி வந்துட்டார். அடுத்து கேது புத்தி ஒன்று தான் இருக்குது. ஆனால் அந்த புத்தி புதன் புத்தியே 27 வரைக்கும் நடக்குது. அந்த புதனை செவ்வாய் பார்க்குறாரு, சுக்கிரன் கூட இருக்கிறாரு. 7க்கு அதிபதியான சுக்கிரனை லக்னாதிபதி செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையில் பார்த்துடுறாரு. அது போக புதன் வந்து 8க்கு அதிபதியாக இருந்து அவரையும் பார்க்குறாரு. மங்களகாரகன் மாங்கல்ய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனை பார்க்குறாரு. களத்திர காரகன் மற்றும் களத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை வந்து செவ்வாய் பார்க்குறாரு. இந்த புத்திலேயே திருமணம் நடக்கும். வேறு எப்போ நடக்கும்? இந்த புத்தி எப்போ ஆரம்பிச்சது? இப்போ தான் மார்ச் 3ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. மார்ச் 3, 2024 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த புத்தி முடிகிறதுக்குள்ளேயே திருமணம் நடந்துடும். கண்டிப்பாக நம்ம முறையில் வெயிட் பண்ணுங்கள். 2வது வேறு என்ன எதிர்பார்க்கலாம் இவர்கிட்ட இருந்து விசேஷமாக? புதனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் 5ஆம் இடத்துல. ரைட்டு. அப்போ புத்திரமும் கிடைக்கும். இந்த புத்திலே திருமணம் நடந்து இந்த புத்திலே வந்து குழந்தை பாக்கியமும் கிடச்சிடும். எனக்கு தெரிய அவருக்கு வந்து ஆண் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆணும் உண்டு, பெண் உண்டு. முதல் குழந்தை ஆண் குழந்தை எதிர்பார்க்கலாம். கிடைச்சா சொல்லுங்கள் எப்படின்னு. அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க? பிரவீனாராஜன் டேட்டு கொடுத்துருக்குறாங்களா? டேட்டு கொடுத்துருக்குறாங்க, டைம் கொடுக்கல, எந்த ஊருன்னு கொடுக்கல. எப்படி சொல்கிறது? அடுத்து சாந்தி, இவங்க அடிக்கடி கேட்குறவங்க தான். சௌந்தர்யா டேட்டா ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறாங்க. கன்னி லக்னம், மகர ராசி. டைவர்ஸ் காரணம்? எப்போது டைவர்ஸ் கிடைக்கும்? செகண்ட் மேரேஜ் எப்போது? குழந்தை பாக்கியம் உண்டா? பார்ப்போம். சௌந்தர்யா இவங்களுக்கு வந்திருக்கு கன்னி லக்னம் வந்திருக்குது. மகர ராசி, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. நடக்கிறது ராகு திசை, புதன் புத்தி, லக்னாதிபதி புத்தியே நடக்குது. ராகு லக்னத்தில் உட்காந்து வந்து திசையை நடத்துகிறாரு. ராகு வாங்கியிருக்கிறது சந்திரன் சாரம், அஸ்த நட்சத்திரம். இங்கே அஸ்தம்ங்கிறது 11ஆம் இடம் தானே. 11ஆம் இடங்கிறது 2வது திருமணத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. இந்த ராகு 2வது திருமணத்தை கண்டிப்பான முறையில் கொடுப்பாரு. எப்போ கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி புத்தியே நடக்குது. அந்த புதன் வந்து செவ்வாய் சாரமே வாங்கியிருக்கிறார். செவ்வாய் 8க்கு அதிபதி, மங்களகாரகன், மாங்கல்ய ஸ்தானாதிபதி இல்லையா? 2ஆம் இடத்தை சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கிறார் இல்லையா? அதனால் இந்த புத்தி முடிகிறதுக்குள்ளேயே டைவர்ஸ் கிடச்சி 2வது திருமணமும் அமையும் அப்படின்னு இவங்களுக்கு சொல்லலாம். புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது? குழந்தை பாக்கியம் உண்டான்னு கேட்குறாங்க. ஏன்னா 5க்கு அதிபதியான சனி கேது கூட சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் அவங்க இந்த கேள்வி கேட்குறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்சி பெற்ற குருவுடைய வீடு தான். சனி வக்கரமாகி சுயசார வாங்கி கேது கூட சேர்றதுனால ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. வக்கரம் ஆகாட்டினா தான் பிரச்சனை. வக்கரமாக இருக்குது. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையே கிடைக்கும். அடுத்த ஆண் வாரிசும் கிடைக்கும். புத்திரம்லாம் தடைபடாது. டைவர்ஸ்க்கு உண்டான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கரெக்டான வயசான காலத்தில், அதாவது 19 வயசுலேருந்து ஆரம்பித்த ராகு தசை 37 வயசு வரைக்கும் நடக்குது இல்லையா? அது லக்னத்தில் உட்காந்து நடத்துனது. சனிக்கு இதோடைய பார்வையில் இருக்கிறது. கேதுவை விட்டுருங்க, சனியோடைய பார்வையை வாங்கின ராகு. சனி வந்து 6க்கு அதிபதி இல்லையா? அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு, பிரச்சனையை கொடுத்து சனியும் கேதுவும் 7ஆம் இடத்துல இருந்தது. அது பாதகஸ்தானமாக போனதுனால டைவர்ஸை கொடுத்துருக்குது. அவ்வளோதானே வெளியே வேறு ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு 2வது திருமணம் உண்டு, புத்திர பாக்கியம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து லோகநாதன், மகன் பெயர் திர்வந்த், நாமக்கல் மாவட்டம். எப்போது திருமணம்? பார்ப்போம். கடக லக்னம், விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. நடக்கிறது புதன் திசை, சனி புத்தி 2026 நவம்பர் வரைக்கும். புதன் செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இங்கே செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆகுறாங்க. சரி, நல்ல விஷயந்தான். திசை நல்லா தான் இருக்குது. சனி புத்தி நடக்குது. சனி ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு 8ஆம் இடத்துல. குரு சாரமே வாங்கியிருக்கிறாரு. 6, 9க்கு அதிபதியான குருடைய சாரத்தை வாங்கியிருக்கிறாரு. சரி, நல்ல விஷயம். அதுவும் அடுத்த புத்தி புதன் புத்தி, புதன் திசை. இது இந்த புத்தி கடைசி புத்தியா? சரி, அடுத்து கேது. இந்த புத்தி முடிகிறதுக்குள்ளேயே கிடச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். 7க்கு அதிபதி
ஆட்சி பெற்றா லேட்டு. 8க்கு அதிபதி ஆட்சி பெற்றா அது மாங்கல்யத்தை கண்டிப்பான முறையில் கொடுத்தே ஆகணும். சனிங்கிறனால தாமதமாக கொடுக்குறாரு, கொடுத்துருவார். என்ன 95ல் பிறந்திருக்கிறாரு, இப்போ 28 வயசு முடிஞ்சு 29 வயசு ஆக போதா, பரவாயில்ல, கரெக்டான வயசு தான். இந்த புத்தி முடிகிறதுக்குள்ளேயே இவங்களுக்கும் கல்யாணத்தை கொடுத்துருவார். அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடந்துடும். 2025ல் இவங்களுக்கு திருமணம். 2026 நவம்பர் வரைக்கும் நடக்குது இந்த சனி புத்தி. இருந்தாலும் 2025ல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார் இல்லையா, அதனால் புத்திர பாக்கியமும் கிடச்சிரும். 2க்கு அதிபதி சூரியன் இருக்கிறாரு, லக்னாதிபதி சந்திரன் இருக்கிறாரு. சந்திரன் நீசமானாலும் நீச பங்கம் கிடச்சிரும். ஏன்னா செவ்வாய் குரு பரிவர்த்தனை வர ஆகுது இல்லையா, அதனால் இந்த புத்தி முடிகிறதுக்குள்ளேயே அதிகபட்சம் அடுத்த வருஷம் உங்களுக்கு குடும்பம், குழந்தை குட்டி எல்லாமே கிடச்சிரும். அடுத்து பாக்கியலக்ஷ்மி பிள்ளை மேரேஜ் எப்போ ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க. மும்பையில் பிறந்த பெண்ணுக்கு கேட்டிருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம். சிம்ம லக்னம் வந்திருக்குது. கும்ப ராசி, சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. ராகு திசை 2 வருஷம் இருப்பு இருக்கும்போது, அடுத்து குரு திசை 18 வயசு முடிஞ்சு இப்போ சுக்கர திசையில் சனி திசையில் சுக்கர புத்தி போய்கிட்டு இருக்குது. சனி திசை சுக்கர புத்தி. சனி 7க்கு அதிபதியாக இருந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இங்கே குரு 6ஆம் இடத்துல நீசபாகி அப்புறம் பரிவர்த்தனையில் நீசபங்கமாகி ஆட்சி பலமும் பெறுறாரு. சனி 6, 7க்கு அதிபதியாக இருந்து ஆட்சி பலம் பெறதுனால கொஞ்சம் தாமதமாக்குது இல்லையா. ஏன்னா 26 வயசு முடிஞ்சு 27 வயசு. சரி, சனி திசை தானே அப்படி. புத்தி இப்போ சுக்கர புத்தி. சுக்கரன் லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு. 3, 10க்கு அதிபதி. மக நட்சத்திரம், கேது சாரம். சரி, கேது என்ன நிலைமையில் இருக்கிறாரு? சனியுடைய வீட்டில் புரட்டாதி. சரி, இந்த சுக்கர புத்தியில் கொஞ்சம் உங்களுக்கு அமையிறது கஷ்டம்தாம்மா. சனி திசை சுக்கர புத்தி அடைகிறது கஷ்டம்தான். ஆனால் அடுத்த வரக்கூடிய சூரிய புத்தி எப்படி இருக்குது? அவர் சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் கேது கூட உட்காந்துருந்தாலும் கூட சூரிய வாங்கியிருக்குது சனீஸ்வரம். இங்கேயும் தாமதமாக இருக்குது. ஆனாலும் சூரியனை குரு பார்த்துடுறாரு, அது பிரச்சனை கிடையாது. அந்த சூரிய புத்தியில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு திரும்ப நடக்கும். ஆனால் ஒரு அதிகபட்சம் ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணணும் நீங்கள். அடுத்த சூரிய புத்தியில் தான் திரும்ப நடக்கும். ஏன்னா சூரியன் லக்னாதிபதி ஆகிறாரு. 12ஆம் இடத்துல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குருவுடைய பார்வையில் இருக்கிறாரு. குரு பரிவர்த்தனால ஆட்சி பலம் பெறதுனால இவங்களுக்கு இந்த புத்தியில் சூரிய புத்தியில் கண்டிப்பான முறையில் திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கருப்பசாமி, ராமநாதபுரம். திருமணம் எப்போ நடக்கும்? எந்த திசையில் முடிவாகும்? சொல்லுங்கள். ரைட்டு, பார்த்துருவான். எல்லாம் திருமணம் சம்மந்தமாக தான் கேள்வியே வருது. அதோட முடியுது. கருப்பசாமி தான் கடைசி. ரைட்டு, கருப்பசாமி. இவருக்கு துலா லக்னம் வந்திருக்குது. மகர ராசி, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. 94ல் பிறந்திருக்கிறாரு. இங்கிட்டு ஒரு 6, இங்கிட்டு ஒரு 3, 29 வயசு முடிஞ்சு 30 வயசு பிறக்க போகுது. 29 வயசு, ஆல்ரெடி 29. நடக்கிறது ராகு திசை சுக்கர புத்தி. ராகு திசை சுக்கர புத்தி. ராகு சுக்கரன் வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு. குரு சாரம் வாங்கியிருக்கிறாரு. குரு கூடயே உட்காந்துருக்கிறாரு. குரு ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரு. இங்கே சார பருவத்தினால சுயசாரம். அப்போ அது இப்போ நடக்கிறதே சுக்கர புத்தி வேறு. சுக்கரனை செவ்வாய் பார்க்குறாரு. சரி, ரைட்டு. சுக்கரை யார் சாரம் வாங்கியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் சுயசாரமே வாங்கியிருக்கிறாரு. 24 செப்டம்பர். சுக்கர புத்தி முடிஞ்ச சூரிய புத்தி. சூரியன். ரைட்டு. இந்த புத்தி கடைசியில், அதாவது செப்டம்பர் மாதம்னா வர்ற ஜூன் ஜூலைக்கு அப்புறம் வரன் ஃபிக்ஸ் ஆகும். இந்த செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் இந்த வருஷத்துக்குள்ளே திருமணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம். உடனே கையோடையே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு விட்டு ஆண் குழந்தையும் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். வேறு என்ன இருக்குது? அப்போ அவ்வளோதானா? மற்றபடி எல்லா பேரும் வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக ஒருத்தர் ஸ்ரீ சஞ்சன் ஏதோ குழப்புறாரு. இது போன டைமே பேசியாச்சு. இப்போ இருக்கிற வரைக்கும் எல்லா பேருக்கும் பதில் சொல்லி முடித்தாச்சு. வேறு எதுவும் பாக்கி இல்லை. ஏதாவது விடுபட்டிருந்தால் திரும்பவும் கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள். விடுபட்டவங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இது வரைக்கும் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். எதுவும் மிஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் திரும்பவும் கமெண்ட்ஸில் கொடுங்க. விடுபட்டவங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்.
எத்தனை பேருக்கு பதில் சொல்லியிருக்கிறோம் அத்தனை பேரும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நீங்கள் பார்த்துட்டீங்க அல்லது பார்க்கல அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.